அனைவருக்கும் வணக்கம். சாய் சாமு பாரம்பரிய வீட்டில் இன்றைக்கி வந்து நான் கத்திரிக்காய் மல்லாட்டை பருப்பு போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் தொட்டுக்கிறதுக்கு எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இதை பாருங்கள், தொட்டுக்கிறதுக்கு எப்படி வைக்கிறதுன்னு சொல்ல போகிறேன். இதை வந்து இதை பாருங்கள், இந்த காயெல்லாம் நான் அரிஞ்சின்னு வந்துடுறேன். உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள். நான் செய்யும் போதும் காட்டுறேன். இந்த காயெல்லாம் அரிஞ்சு ரெடி பண்ணின்னு வந்துடுறேன். இதை வாங்க நம்ம போய் ரெடி பண்ணி வரலாம். இதை பாருங்கள், கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன் பாருங்கள். கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுக்கிட்டேன். ஒரு 2 தக்காளி பழம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். ஒரு பூண்டு, ஒரு 10 பல் பூண்டு பல் உரிச்சு வச்சுருக்கிறேன். கொத்தமல்லி, புதினா கொத்தமல்லி வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை வச்சுருக்கிறேன். மல்லாட்டை வந்து பாருங்கள் உரிச்சு வச்சுக்கணும் பாருங்கள். பயிர் உங்களுக்கு தேவையானது எவ்வளோ போடுறீங்களோ அது மாதிரி கத்திரிக்காய்க்கு தந்தது தான் ஆனால் போடணும். அது பாருங்கள் உரிச்சு வச்சுருக்கிறேன். இதில் வந்து 2 டீஸ்பூனு குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன டீஸ்பூனால் குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு அரை டீஸ்பூனு கார மிளகாத்தூள் வச்சுருக்கிறேன். இது தேங்காய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய், பெருஞ்சீரகம் ஒரு கால் டீஸ்பூனு பெருஞ்சீரகம் வச்சுக்கோங்க. மிளகு சீரகம் ஒரு அரை டீஸ்பூன் வச்சுக்கோங்க. இது வந்து தனியாக அரைச்சிக்கணும். இது வந்து நான் எப்படி செய்கிறேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகும் கடலப்பருப்பும் வச்சுருக்கிறேன். கடுகு உளுத்த பருப்பும் கடலப்பருப்பும். இந்த பாருங்கள், வானில் இந்த மாதிரி வச்சு ஒரு 3 டீஸ்பூன் மல்லாட்டை எண்ணெய் ஊற்றிக்குங்க. இந்த பாருங்கள், கடுகு போடுங்க. ஒரு ரவுண்டு கடுகு போடுங்க. கடலப்பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒன்று போடுங்க. பெருங்காயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த ரவுண்டு பெருங்காயத்தூள் ரவுண்டு அந்த எண்ணெயில் போட்டுக்குங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கடலப்பருப்பு கொஞ்சம் கோல்டு கலரை செவந்து வந்தோடனே வெங்காயத்தை போட்டுக்குங்க. வெங்காயம் போட்டுக்குங்க. பூண்டு போட்டுக்குங்க. கருவேப்பிலை உருவி வச்சுருந்தேன் தெரியுங்களா, அந்த கருவேப்பிலையும் போட்டுக்குங்க. தக்காளி, அடுத்தது தக்காளி இதை போட்டு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கின உடனே தான் கத்திரிக்காயை போடணும். வதங்கிடுச்சுங்களா? இப்போ கத்திரிக்காயும் வதங்கணும்ல, அதனால் இந்த பாருங்கள், இந்த மாதிரி தண்ணியில் அரிஞ்சு போட்டுருங்க. கத்திரிக்காயை பிஞ்சு கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் எண்ணெயில் இந்த கத்திரிக்காய் வதங்கட்டும். தக்காளி, இப்போ வெங்காயம், இந்த கத்திரிக்காய் எல்லாம் ஒன்றா வதங்கி வர கரெக்டாக இருக்குது. போட்டிங்கன்னா கொஞ்சம் வதங்கட்டும். இதை பாருங்கள், எண்ணெயில் வதங்குது பாருங்கள். ரொம்ப சுண்டாக வதக்காதீங்க, ஏன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த மல்லாட்டு பருப்பு வச்சுருந்தோம் தெரியுங்களா, அதை போட்டுங்க. மல்லாட்டு பருப்பு போட்டுங்க. இந்த மிளகாத்தூள், மஞ்சத்தூள், காரப்பொடி, கார மிளகாத்தூள் அப்படியே போட்டுக்கோங்க. அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கங்க. இப்போ வந்து தண்ணியை ஊற்றிக்குங்க. கத்திரிக்காயும் மல்லாட்டையும் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி. ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா குழன்னு ஆகிடும். அதனால் திட்டமாக இது முழுகிற அளவுக்கு இது பாருங்கள். ஏன்னா நம்ம சாதத்துக்கு தொட்டு தான் சாப்பிட போகிறோம். நீங்கள் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். கொஞ்சம் தள்ள கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு தான் வைக்கிறேன். இந்த பாரு, இந்த அளவுக்குன்னா கத்திரிக்காய் மல்லாட்டை எல்லாம் வேகத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது வேகட்டும், இப்படியே வேகட்டும். அதுங்காட்டி நம்ம வந்து புதினா கொத்தமல்லாம் லாஸ்ட்டாக தான் போடணும். இந்த மிளகு சீரகம், இந்த தேங்காய், பெருஞ்சீரகத்தை வந்து நான் அரைச்சின்னு வந்துடுறேன். குழன்னு அரைக்காதீங்க, கொஞ்சம் நொறுன்னு அரைங்க. இதை அரைச்சின்னு வந்துடுறேன். இதை பாருங்கள், எப்படி வேகுது பாருங்கள். இப்போ வந்து உப்பு பதம் பார்த்துக்குங்க. இதை பாருங்கள், உப்பு பதம் பார்த்துக்குங்க. இதே கொஞ்சம் வேகட்டும். கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். மல்லாட்டு பருப்பு வேகட்டும்.
மூடிடுங்க. அப்படியே இலவம் தீய வச்சுட்டு அப்படின்னீங்கன்னா இந்த தேங்காயை பாருங்கள், இந்த அளவுக்கு பக்குவத்துக்கு நம்ம கூட்டுக்கெல்லாம் ஊற்றுவோம்ல, அந்த அளவுக்கு பக்குவமாக அரைச்சிக்கங்க. கொஞ்சம் இதை பாருங்கள், இந்த ரொம்ப நொரன்னு அரைக்காதீங்க, ரொம்ப குழன்னு அரைக்காதீங்க, திட்டமாக அரைச்சிக்கிச்சு. இந்த பாருங்க தண்ணி கொஞ்சம் சுண்டிடுச்சா, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல, தேங்காய், பெருஞ்சீரகம், மிளகு சீரகம் அதை வந்து போட்டுக்குங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்குங்க. இந்த தண்ணி கொஞ்சோண்டு சுண்டவும் இந்த கத்திரிக்காய், மிளகு எல்லாம் வேகவும் கரெக்டாக இருக்கும் தொட்டு சாப்பிட. நீங்கள் சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்குங்க. தலைன்னு எடுத்துக்கினா கரெக்டாக சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்லாம். இது நான் தண்ணி கம்மியாக வச்சு தொட்டுக்கிறதுக்கோசம் செய்கிறேன். இது கொஞ்சோண்டு சுண்டட்டும். தேங்காய் ஊற்றி கொதிக்குதுங்களா, அந்த கொதிக்கும் போது தான் புதினா கொத்தமல்லியை கொஞ்சம் அப்படியே போட்டுருங்க. கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றுங்க, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. வாசனையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே வேகப்படும். இதை பாருங்கள் சுண்டுது பாருங்கள். எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், சூடான சாதம், பூண்டு போட்டு சிறுகிற கடையல், தயிர், நேற்று வச்ச ரசம் இருக்குது, கத்திரிக்காய், மல்லாட்டை போட்டு பொரியல் தொட்டுக்கிறதுக்கு செஞ்சுக்கிறேன். எங்கள் வீட்டு சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு நீங்கள் சொல்லுங்கள். இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்கள். சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒன்று கட்டினா தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்குலாம் இது அவ்வளோ அருமையாக இருக்கும். இதை கொஞ்சோண்டு வச்சுன்னே அப்படியே சாப்பிட்றலாம். இந்த மாதிரி சாதத்தில் போட்டு பேசி சாப்பிட்டாலும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதை பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய், மல்லாட்டை போட்டு பொரியல் ரெடி ஆயிடுச்சு, கிரேவி. இதை பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுத்து பாருங்கள். பாருங்கள் எப்படி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள் பார்க்கவே. இந்த மாதிரி நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அழுத்துங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.